நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியை சேர்ந்த செல்வம் ஜெயந்தி தம்பதி, இவர்களுடைய மகளான நிர்மலாவுக்கும் கோவையை சேர்ந்த நீலமேகம் உமாராணி தம்பதியின் மகன் சர்க்குணன் என்பவருக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்திற்காக 75 சவரன் தங்க நகைகள், 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் சீதனமாக வழங்கப்பட்டது. ஆனால் திருமணமான சில மாதங்களிலேயே அடிக்கடி பணம் வேண்டும், நகை வேண்டும் என்ற அடிப்படையில் சர்க்குணன் தனது மனைவி நிர்மலாவை சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அதோடு மது போதையில் தனது மனைவியை டார்ச்சர் செய்யும் சர்க்குணன் பணம் கொண்டு வரவில்லை என்றால் தான் தற்கொலை செய்து கொள்வேன் என கூறி பேனாவை கொண்டு தனது கைகளில் குத்திக் கொண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதனிடையே கடந்த 2020ஆம் ஆண்டு நிர்மலாவின் தந்தையான செல்வம் திடீரென உயிரிழந்துள்ளார். அவர் இறந்த அடுத்த 1 மாதத்தில் நிர்மலாவிற்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்த சூழலில் வளைகாப்பு நிகழ்ச்சி முடிந்து தாய் வீட்டுக்கு சென்ற நிர்மலாவை சர்க்குணன் தனது வீட்டுக்கு அழைத்து செல்லாமலே இருந்துள்ளார். இதையடுத்து இரு குடும்பத்தாரும் பேச்சுவார்த்தை நடத்தி நிர்மலாவை மீண்டும் கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அடுத்த சில மாதங்களில் ஏதேதோ காரணம் சொல்லி சர்க்குணன் தனது மனைவியை மீண்டும் தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இதற்கிடையில் நிர்மலா தன்னை வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு கூறியபோது சர்க்குணன் தனது நண்பரான நிவாஸ் என்பவரை வைத்து நிர்மலாவுக்கு மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். அதோடு நிவாஸ் என்னுடைய அண்ணன் என்றும் அவருடன் நீ பேசி பழகினால்தான் மீண்டும் உன்னை கோவைக்கு அழைத்து வருவேன் என்று கடுமையான வார்த்தைகளால் சர்க்குணன் பேசியுள்ளார். இதை கேட்டு கடும் மன உளைச்சலுக்கு ஆளான நிர்மலா நிவாஸ் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு சிங்கமுனரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சர்க்குணன் நிர்மலாவிடமிருந்து விவாகரத்து கேட்டு கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். கணவன் மனைவியிடையே பிரச்சனை நிலவி வந்த சூழலில் கடந்த ஜனவரி மாதம் கோவைக்கு குடியேறிய நிர்மலா தனது தாயிடம் பணம் வாங்கி குழந்தையை அங்குள்ள தனியார் பள்ளியில் சேர்த்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதியன்று சர்க்குணன் மற்றும் அவரது உறவினர்கள் 10க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கொண்டு நிர்மலா வீட்டுக்கு வந்துள்ளனர். அப்போது அங்கிருந்த நிர்மலா அவரது தாய் ஜெயந்தி மற்றும் சகோதரர் ஹரிஹரன் ஆகியோரை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஏற்பட்ட மோதலில் இருதரப்பை சேர்ந்தவர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட நிர்மலாவின் குடும்பத்தார் இச்சம்பவம் குறித்து பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் போலீசார் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நான் சம்பந்தப்பட்ட நீங்க யாருங்க? அவன் என்ன வக்கீல்ங்கறான். நீ யாரு? நீ வந்து சம்பந்தப்படுறியா? கோர்ட்ல வந்து எல்லாமே வந்து 1 கோடி ரூபாய் கேக்குற. இத கேக்குற பிள்ளைங்க கேக்குற. 5 பைசா கூட கொடுக்கல. நான் சொன்னா 3 ஸ்கூல் வாங்கி கொடுத்து ஏன் சேர்க்க? என்ன ஃபீஸ் கட்ட நீ? எல்லாத்துக்கும் என்னடா? நீ யாரா சொல்றீங்க? நீ வந்து டேய் மாத்தல சொல்ல இல்லடா. என்னடா போலீஸ் கூப்பிடுறா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.